கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்திலே ஜபத்தை, அதாவது அதிகாலை ஜபத்தை குறித்த ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஐயா, கர்த்தர் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், என்ன வழிமுறைகளிலே நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய திருச்சட்டம் அங்கே நிறைவேறுகிறது, அவருடைய நீதியின்படி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், மகா பெரிய மகிமையான வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன அதிசயமும் அற்புதமுமான காரியங்கள் நடக்கும்படியாய், கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய், எல்லா தாமதங்களும் மாறும்படியாய், எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய், எல்லா சூழ்நிலைகளும் மாறுதலாய் முடியும்படியாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் கற்றுக் கொடுத்தபடியே நன்றாய் கவனியுங்கள். திருமறை சட்டத்தின்படியே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல கற்பனைகளின்படியே ஜெபிக்கும் பொழுது ஜெபம் இந்த உலகத்தின் சரித்திரத்தை மாற்றும், உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை நிச்சயமாய் மாற்றும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சோர்ந்து போகாமல், ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, இப்படி என் வாழ்க்கை நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை, இப்படித்தான் கதைகள் முடியும் அல்லது என் கதைகள் எல்லாம் இப்படி நடக்கும் என்று நான் கற்பனையிலும் நினைக்கவில்லை, ஆனால் இவைகள் தாறுமாறாய் போகிறது என்ற சூழ்நிலைகள் வரலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆமென். சோதனை வரும் பொழுதும், சோதனை வரலாம் என்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுதும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உற்சாகமாய் ஜெபிக்கும் பொழுது, ஐயா, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, ஊக்கமாய் ஜெபிக்கிற உங்கள் ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கும். மாற்றமே இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன, அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இது அற்புதமான ஜெபத்தை 4 வழிமுறைகளிலே கர்த்தர் கற்றுத் தந்தபடியே நாம் இப்பொழுது தியானித்து ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபியுங்கள். முதலாவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அதோடு எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா? ஐயா, இடைவிடாமல் எப்படி 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளிகளும் ஜெபிக்க வேண்டுமா என்று கேட்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இடைவிடாமல் ஜெபிப்பதென்பது, ஐயா, உங்களுக்கு கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற எல்லா காரியத்திலையும் ஒன்றையும் விடாமல், ஒரு சந்தர்ப்பத்தையும் விடாமல் எல்லா சந்தர்ப்பங்களுக்காகவும் ஜெபியுங்கள். ஆமென். தேவனுடைய வசனங்களை மாத்திரமல்ல, அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ஐயா, அவர் நினைப்பூட்டுகிற உங்களுடைய ஆவியிலே அவர் பேசும் பொழுது, எங்கோ படித்திருக் கொண்டிருக்கிற உங்கள் மகள்,
எங்கோ வேலையில் இருந்து கொண்டிருக்கிற உங்கள் மகள் அல்லது மகன் ஐயா அல்லது உங்கள் கணவனை பற்றி ஒரு ஞாபகம் உங்கள் மனதிலே மனதின் அடி ஆழங்களிலே ஏற்படும் பொழுது உங்கள் முடிந்தால் உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ தூர பட்டணங்களில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற என் கணவனுக்காய் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த சிக்கலும் என் மகளை என் மகனை எந்த விதமான பேலியாளின் மக்களுடைய ராஜதந்திரங்களும் அவர்களை அணுகாதபடி ஒரு தெய்வீக அனுக்கிரகம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே என் மகளுக்கு ஒரு பரிபூரண தேவ தூதர்களின் பாதுகாப்பு உண்டாவதாக என்று நீங்கள் சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற இந்த அற்புதமான ஜெபங்களை பரலோகம் உற்று கவனிக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள். கர்த்தர் அதை உற்று கவனிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கரங்களை உயர்த்தி, என் தெய்வமே, ஐயா என் மகள் எந்த இடத்தில் இருக்கிறாளோ, அவளுடைய ஹாஸ்டலிலே அல்லது அவளுடைய விடுதியிலே அல்லது அவள் தங்கி இருக்கிற இடங்களிலே, படிக்கிற அல்லது வேலை செய்கிற இடங்களிலே, என் மகனை என் மகளை எந்த அசுத்தமும் எந்த உலக பூர்வமான காரியங்களும் எந்த பேலியாளின் மக்களுடைய வஞ்சகங்களும் சூழ்ச்சிகளும் தொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியே உண்டாகும். மாற்றமே இல்லை. ஐயா, இவைகள் நிச்சயமான சத்தியம். உங்கள் வாழ்க்கையிலே பலிக்காமல் போவதே இல்லை. ஒருவேளை நல்லா கவனிங்க, ஒருவேளை உங்கள் கணவன் இன்று எங்கோ போகிறேன் என்று சொன்னார். ஒருவேளை உங்களுக்கு சொல்லும் பொழுதே ஐயோ இவர் ஏன் அங்கே போகிறார் என்று நினைக்கிறீர்கள். இன்னும் ஒரு முறை உங்களுக்கு அந்த யோசனை வருகிறது. அந்த யோசனை வரும்போதெல்லாம் தவறவிடாதிருங்கள். ஐயா, அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் தவறவிடாதிருங்கள். ஒருவேளை ஐயோ என் கணவன் இன்றும் அவரை யாராவது அவருடைய தீய நண்பர்கள் தீய நட்புகள் எங்கோ அழைத்து சென்று விடக்கூடாதே என்ற எண்ணம் வரும்பொழுதெல்லாம் என் தெய்வமே, ஐயா உம்முடைய பரிசுத்த தூதர்கள் பாளையம் இறங்கி என் கணவனை, பாளையம் இறங்கி என் மகளை என் மனைவியை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். எவன் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. இப்படியாய் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற பொழுதெல்லாம் நீங்கள் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அல்லது அவருக்கு இசைந்து அவர் சொன்னபடியே, அவர் நினைப்பூட்டுகிறபடியே, அவர் உங்கள் இருதயத்திலே பேசுகிறபடியே நீங்கள் செய்யும் பொழுது ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரர்களாய் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. ஆதலினால் இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஏதாவது கெட்ட செய்திகள் வருவது போன்ற செய்திகள் வந்தால் அல்லது பயம் அல்லது ஐயோ என் மகள் எங்கே இருக்கிறாளோ, தனிமையில் இருக்கிறாளே, ஒருவேளை இப்படி 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 எல்லாம் நடக்கலாமோ என்று வரும் பொழுது சொல்லுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். என் பிள்ளைகளோட நிறைவாய் தங்கியிருந்து நிறைவான அவருடைய தூதர் கூட்டங்களினால் என் மகளை மகனை பாதுகாத்துக் கொள்ளுவார். இவர்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் ஜெயம் எடுப்பார்கள் என்று சொல்லுங்கள். ஆமென். நாளை ஒருவேளை நாம் தோற்றுவிடுவோமோ, நாளை என் தொழில், என் வாழ்க்கை, என் ஜீவிதம், என் ஊழியம் தோற்றுவிடுவது போல் ஒரு எண்ணமும் பயமும் வருகிறதே. உடனடியாய் ஜெபிக்க தொடங்குங்கள். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் கர்த்தர் எங்களை, என் பிள்ளைகளை, என் கணவனை எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் கணவனை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, ஐயா என்னுடைய காரியங்களை, எங்களுடைய பிசினஸை, வியாபாரத்தை முழுவதுமாய் உம்முடைய அதிலே ஒரு வெற்றியும் விடுதலையும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் எங்களை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிறவர் அங்கே ஆளுகை செய்வீராக என்று நீங்கள் சொல்லும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே தேவ வசனம், ஹல்லேலூயா, அந்த தேவ வசனம் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்.
நினைவு வரும் பொழுதெல்லாம், ஞாபகம் வரும் பொழுதெல்லாம், உங்கள் இருதயத்தில் தோன்றும் போதெல்லாம் நிச்சயமாய் ஜெபிக்க பழகுங்கள். ஹல்லேலூயா. உங்களை இந்த உலகத்திலே எதுவும் ஜெயிக்க முடியாது. இரண்டாவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா 18:1 கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா என்பதை குறித்து ஒரு அற்புதமான உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு விதவையானவள், அவளுக்கு நியாயம் வேண்டும் என்று அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியை மறுபடியுமாய் கடந்து சென்று அவனை சந்தித்த பொழுது ஒரு நாள் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, நல்லா கவனிங்க, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்வேன் சீக்கிரமாய் என்று முடிவு எடுத்தது போல கர்த்தர் அந்த ஊமையை சொல்லி சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். அந்த 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அன்பு சகோதர சகோதரிகளே, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நடு ஜாமங்களிலும் நடு இரவுகளிலும் அதிகாலை வேளைகளிலும் தேவ சமூகத்திலே இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் நியாயம் செய்வது, இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்ய விரும்பினால் இந்த நீதிபரரும் நித்திய நியாயாதிபதியும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளவர் உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஆமென். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஐயா, சோர்ந்து போவது போன்ற சூழ்நிலைகள் வரும். அன்பு சகோதரியே, ஐயா, என் பிள்ளைகள் இப்படி பேசுகிறார்கள், என் குடும்பம் இப்படியாய் இருக்கிறது, நான் தங்கி இருக்கிற வீட்டிலே எனக்கு விரோதமாய் இவர்கள் நடக்கை எல்லாம், அல்லது பேசுகிற பேச்சுகள் எல்லாம், அல்லது நான் கேள்விப்படுகிற காரியங்கள் என்னை சோர்ந்து போக செய்வது போல் இருக்கிறது. ஐயா, காலதாமதம் என்னை வேதனைப்படுத்துகிறது. எத்தனை காலம் இந்த உபத்திரத்திலே இன்னும் நிலைத்திருப்பேன்? இன்னும் எத்தனை காலங்கள் நான் விரும்பினது எவ்வளவு சீக்கிரமாய் வருமா வராதா என்பது போன்ற சூழ்நிலைகள் வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். மறுபடியுமாய் ஜெபியுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். தேவ சித்தத்தின்படியே ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. தேவன் தந்த நல்ல வார்த்தைகளை நம்பி விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அப்படியாய் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சோர்வுகளை எல்லாம் மாற்றி, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்து, ஆமென், புது பலத்தை உங்களுக்கு அருளுவார். ஆமென். நீங்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டீர்கள், என்ன செய்தாலும் எங்கே ஓடினாலும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை விளங்க செய்வார். புது பலன் அடைந்து நீங்கள் ஹல்லேலூயா எல்லா சோதனைகளையும் சாதனைகளாய் மாற்றி விடுவீர்கள். ஆமென். சோதனைகள் வரும் பொழுது எல்லா சோதனைகளையும் சாதனையின் படிக்கட்டுகளாய் மாற்றி விடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய உங்களுடைய விஷயத்திலே நியாயம் செய்யாதிருப்பாரோ? சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த உலகத்தில் ஒருவேளை நியாயங்கள் கிடைப்பதற்கு தாமதமாகலாம், கிடைக்காமலும் போகலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கே அவமானப்பட்டீர்களோ, எங்கே கைவிடப்பட்டவர்களாய் நின்றீர்களோ, எங்கே எல்லாவற்றையும் தொலைத்து போட்டது போல் இருக்கிற சூழ்நிலைகளிலே நின்று அழுது கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அழுகைகளை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். சந்தேகமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்யும்படியாய் ஜெபிப்போம். ஆமென். மூன்றாவதாக விழித்திருந்து ஜெபியுங்கள். ஓ க்ளோரி. நல்லா கவனிங்க. மத்தேயு 26:41 கர்த்தர் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அன்பு தேவ பிள்ளைகளே, விழித்திருந்து, அங்கே சொன்னார் எப்பொழுதும் இடைவிடாமல், இங்கே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ
பலகீனமானது. நன்றி அறிதல் உள்ள எண்ணத்தோட நிறைவுகளோட ஜபத்திலே விழித்திருங்கள். ஓ குளோரி! அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். எப்படியா விழித்திருந்து ஜபிப்பது? நல்லா கவனிங்க. வாட்ச் அண்ட் ப்ரே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் நடக்கிற காரியங்களை நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள். ஆமென். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நேற்று என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து மனதிலே தியானியுங்கள். உங்கள் ஜீவிதத்திலே என்ன காரியங்கள் எப்படி பேய்கொண்டிருக்கிறது? ஐயா, உங்கள் மகன் உங்களோடு எப்படி பேசினான், அல்லது உங்களுடைய மகள், உங்கள் கணவன், மனைவி, அல்லது உங்கள் பெற்றோர், உங்கள் பிள்ளைகள் உங்களோடு எப்படி பேசினார்கள்? சிந்தித்து பாருங்கள். அங்கே எங்கே பிரச்சனை இருக்கிறது, எங்கே ஆபத்து இருக்கிறது, எங்கே கலகமும் துர்ச்செய்கைகளும் இருக்கிறது. அதற்காக ஜெபியுங்கள். அவைகளை தவறவிடாதபடி விழித்திருங்கள். ஆமென். என்ன வார்த்தைகளை கேள்விப்படுகிறீர்கள்? விழித்திருந்து அதை கவனியுங்கள். ஆமென். சூழ்நிலைகள் என்னவா இருக்கிறது? ஐயா, இன்று இரவு என் மகளோடு பேசும் பொழுது, என் மகனோடு பேசும் பொழுது, அல்லது நேற்று என் கணவனோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படியா சில காரியங்கள் சரியில்லாதது போல் இருந்தது. என் மகன் நான் சொல்லுவதை கேட்காமல் இப்படி செய்ய போவது போல் தெரிகிறது. விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஜெபியுங்கள் உடனடியாய். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். ஐயா, என் மகன் இப்படி ஒரு நாகப்பாம்பை போல் சீருவான் என்று நான் நினைக்கவே இல்லை. சர்ப்பம் சீறுகிறது போல என் மகன் சீறுகிறான். என்ன செய்யலாம்? எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளையும் கடிந்து கொண்டு, என் தெய்வமே, என் மகனை ஆத்திரப்படுத்துகிற, கோபம் ஊட்டுகிற, எரிச்சலை உண்டாக்குகிற எல்லா எரிச்சலின் ஆவியையும் கோபத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன் என்று நீங்கள் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். இன்றைக்கு காணலையே, என் கணவன் வர வேண்டிய நேரம் தவறிவிட்டதே. இன்றும் அங்கே போயிருப்பாரோ, இங்கும் சூதாடுவதற்கு போயிருப்பாரோ, அல்லது இன்றும் மதுக்கடைக்கு அல்லது பிராண்டி கடைக்கு போயிருப்பாரோ, அல்லது இன்றும் ஒருவேளை எங்கோ யார் வீட்டிற்கோ போயிருப்பாரோ. எண்ணம் வந்தால் கூட விழிப்பாயிருங்கள். விழிப்பா வந்த உடனே 4 வார்த்தை நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கணும். நான் கேட்கிற கேள்வியில நாண்டுகிட்டு நின்று சாகணும். இது போன்ற காரியங்கள் விழிப்பு அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். விழிப்பாய் இருந்து, ஐயா, அந்த காரியங்களிலே கவனமாய் இருந்து, ஜாக்கிரதையாய் இருந்து, என் அன்பின் பரலோக பிதாவே என்று உங்கள் உள் அறையை பூட்டிக் கொண்டு விழிப்புடனே என் கணவனை பிடித்திருக்கிற, என் மகனை மகளை பிடித்திருக்கிற எல்லா விபச்சார ஆவிகளும், வேசித்தனத்தின் ஆவிகளும் என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாய். ஷக்கமரதரா எரி சரு கபரா சந்து ருபதரா இரி சந்து ருக்கபரதரபோ துருக்கபர சந்தரபோ. எல்லா அந்தகார ஆவிகளும் என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் திருமண வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாய் விழிப்பாய் இருக்கிறேன். விழித்திருந்து ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் உடையட்டும். எல்லா சங்கிலிகளும், எல்லா பாச வலைகளும், யார் யார் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், என் குடும்பத்தாருக்கு விரோதமாய் என்ன பாச வலைகள், என்ன வஞ்சகமான வலைகள், என்ன வசிய வலைகளை நெய்தார்களோ அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போவதாக, உடைவதாக கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே என்று விழித்திருந்து ஜாக்கிரதையாயிருந்து. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாம் நிச்சயமாய் மாறி போகும். ஓ குளோரி! அதற்காகத்தான் 4ஆவதாக கர்த்தர் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது, முதலாவது இடைவிடாமல் ஜெபியுங்கள். 2வது எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். 3ஆவதாக விழித்திருந்து, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். 4ஆவதாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோத்திரத்திலே, ஜெபத்திலே விழித்திருங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். இடைவிடாமல், எந்த இடையும் விடக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த காரியத்தையும் விட்டு விடாதிருங்கள் ஜெபிக்காமல். ஆமென். நினைவு வரும் பொழுதெல்லாம்
நல்லா கவனிங்க. ஒருவேளை ஐயா ஒவ்வொரு எண்ணங்கள் வரும்போதும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கரங்களை கூப்பி ஜெபிக்க வேண்டுமோ என்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சமையல் அறையிலே நிற்கும் பொழுது ஜெபிக்கலாம். நீங்கள் நல்லாய் கவனியுங்கள். சோபாவிலே அமர்ந்து இருக்கும் பொழுது ஜெபிக்கலாம். இருந்து கொண்டும் நடந்து கொண்டும் ஜெபிக்கலாம். கார்களை ஓட்டியபடியே ஜெபிக்கலாம். ஓடிக்கொண்டே ஜெபிக்கலாம். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எவ்விடத்திலும் இருந்து உங்கள் பரலோக பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்க முடியும். அப்படியாய் இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஸ்தோத்திரத்துடனே விழித்திருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காத்துக்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளே, இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பது வருவதற்கு சாத்தியமே இல்லை. தோல்வி போல் தெரிகிறவைகள் எல்லாம் உங்களை ஜெயம் கொள்ள ஜெயமாய் மாற்ற வரும். சோதனை போன்று வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் சாதனையின் படிக்கட்டுகளாய் மாற்றி விடுவீர்கள். ஓ குளோரி! நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும். நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள் எல்லா இடங்களிலும். ஆமென். எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஐயா எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் ஆமென் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்கிற ஆமென் விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் எங்களுக்கு கர்த்தராகி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நிறைப்பூட்டுகிற எல்லா காரியங்களிலும் இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஒரு ஜெப ஆவி எங்கள் மீது ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா விழித்திருந்து பொறுமையாய் ஆமென் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தோல்விகளும் எல்லா நஷ்டங்களும் கடன்களும் கஷ்டங்களும் மாறி செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் அவர்கள் பிள்ளைகளுக்காக இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் அவருடைய அப்பா சமாதானமான வாழ்க்கைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் அவருடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய நன்மைகளுக்காய் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களுக்காய் தடைபட்டிருக்கிற காரியங்களுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தெய்வமே உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. வருகிற எல்லா துர்ச்செய்திகளையும் அல்லது கெட்ட செய்திகளையும் கெட்ட எண்ணங்கள் யோசனைகள் அல்லது பயமுறுத்துகிற எந்த காரியங்கள் வந்தாலும் என் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே எங்கள் கரங்களை உயர்த்தி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறவர். ஆமென். ஐயா எங்கள் கடன்களை எல்லாம் நீக்கி கடன் பட்டிருக்கிற எங்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறவர். ஆமென். எங்கே வெட்கப்பட்டு போனோமோ அங்கே எங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை தருகிறவர். ஐயா உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் இன்றே என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஐயா இரவும் பகலும் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் கர்த்தருடைய தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே தோற்று போனவர்களாய் தொடர்ந்து போனவர்களாய் நொறுங்கி நஷ்டத்திலும் கடத்திலும் கஷ்டத்திலும் அகப்பட்டு கொண்டவர்களாய் இருக்கிறார்களோ என் தெய்வம் அங்கே ஒரு
அற்புதம் செய்யும்படியாய் எங்கள் ராஜாவே, நீர் அங்கே ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியத்தை செய்யும்படியாய் உங்க வல்லமை இறங்கி வருவதாக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கே இவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, ஐயா இனி வாழவே முடியாது, இனி ஜீவிப்பதில் நியாயம் இல்லை, மரணமே வழி, ஓ ஜீவிப்பதை விட சாவதே மேல் என்ற கொடூரமான சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், ஆமென், துக்கத்திலும் துயரத்திலும் அமிழ்ந்து போவது போன்ற சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் தெய்வம் அழிவில் இருந்து இவர்களை பாதுகாக்கும்படியாய், என் தெய்வமே, கடனிலும் கஷ்டத்திலும் அவமானத்திலும் தோல்வியிலும் நஷ்டங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஓ ஆதரித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் உடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றங்கள் சம்பவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா கையெழுத்துகளும், எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளும், செய்யப்பட்ட எல்லா சூரியங்களும் அழிந்து போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. படிக்கிற பிள்ளைகளை படிக்க முடியாதபடி கெடுக்கவும் அழிக்கவும் வருகிற நல்ல வேலைக்காக பிரிப்பேர் ஆகிற பிள்ளைகளை, பிரயாணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை, ஆமென், வெளிநாடுகளுக்கு செல்லும்படியாய் படிக்கவும் வேலைக்காகவும் கடந்து செல்லும்படியாய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தாமதங்கள் மாறுவதாக, தடைகள் நீங்குவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்படியாய் ஆதரித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஜெபிக்கிற மனிதர்களாய் காணப்படுகிற, இரவும் பகலும் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாய் நியாயம் செய்யும்படியாய், ஹல்லேலூயா, ஆமென், ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரமாய், அதி சீக்கிரமாய் இவர்கள் குடும்பங்களிலே நல்ல காரியங்கள் நடக்கட்டும், தடைபட்டு நிற்கிற காரியங்கள் தொடங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படாத வீடுகள் கட்டப்படுவதாக, நடைபெறாமல் இருக்கிற திருமணங்கள், திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் நடப்பதாக. ஓ, குழந்தை பேற்றிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பேறுகள் உண்டாவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் மாறுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுடைய குணங்கள் மாறுவதாக. ஐயா, குடும்பத்தாருடைய குணங்கள் மாறுவதாக. விரோதமும் கசப்பும் எரிச்சலும் மாறி சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். ஓ, குடும்பங்களை கெடுக்க வருகிற பிரிவினையின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு மாறி போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக. தேங்க்யூ லார்ட். நீர் அப்படியே செய்கிற ஐயா, எங்கள் ஜெபங்களை கேட்டு என் தேவனாகிய கர்த்தர் அதிகாலையில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜெயத்தை, வெற்றியை, விடுதலையை, மாற்றத்தை, செழிப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை இன்று இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொடுக்கிறதற்காய், இந்த அற்புதங்களை நிகழ்த்துகிறதற்காய், இந்த நன்மைகள் எல்லாம் இன்றே தொடங்குகிறதற்காய் என் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இவைகளெல்லாம் ஏதோ மனிதன் சொல்லுகிற மனிதர்களுடைய மூளையில் தோன்றிய ராஜதந்திரங்கள் அல்ல, தேவாதி தேவனுடைய திருமறை சட்டங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரே கற்பித்த அற்புதமான ரகசியங்கள். ஆமென். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்ன நல்ல ஆண்டவர் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து
சோர்ந்து போகாதபடி, சோதனைகளுக்கு உட்படாதபடி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள், மறுமலர்ச்சிகள், ஜெயம், வெற்றிகள் வரும். நீங்கள் ஜெயித்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்முடைய கூட்டங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.